ஒவ்வொருத்தன் ஒரு ஒப்பீனியனை சொல்லிட்டு இருக்குது. எனக்கு புரியுது. எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஓட்டு வேணும். எல்லாரும் மாத்தி மாத்தி மட்ஸ்லிங் பண்ணும். அழுக்க தூக்கி திரிக்கணும். பட் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப், ஒரு குடும்பம் வந்து அதுக்கு பலியாயிடக்கூடாது. வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். கீழே இருக்க தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் வந்து என்ன பேச போகிறோம் என்று, யாரை பற்றி பேச போகிறோம் என்று. நம்ம எம்ஜி ஸ்குவாட் இருக்கிறார்ல, எம்ஜி ஸ்குவாட் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து எல்லாரோடைய பர்சனலையும் மூக்க நுழைக்கிறது இல்லை, மண்டையவே நுழைச்சி போயிட்டு வந்துடுவார் உள்ளார. ஆனால் விஜயநாவுக்கு மட்டும் அது வந்து என்ன டீமு என்ன கேமுன்னே தெரியாமல் எல்லோரும் பேசுகிறாங்கன்னு வந்து தலைவன் சொல்கிறாரு. அதுக்குன்னு வந்து விஜய் அவர்களுடைய பர்சனல் இன்டர்ஃபியர் ஆகணும்ட்டு நான் சொல்லலை. யாராக இருந்தாலும் பர்சனல் மீன்ஸ் பர்சனல் தான். அது எதுக்கு வந்து மதன் கௌரிக்கு வந்து அப்ளிகபிள் ஆகவில்லை என்றுதான் எனக்கு புரியவில்லை. எல்லாரும் தலைவனுக்கு வந்து டெம்ப்ளேட்டடாக ஒரு மீம் வந்து போட்டு தள்ளுறாங்க. அதை தான் நானும் கேட்க விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் அதாவது நமக்கு வந்து பெத்த புள்ள இருக்குதுங்க, தப்பு பண்ணிச்சுன்னா கண்டிப்போமா மாட்டோமா? அப்படி கண்டிக்கிறதே வெறுப்பு, ஹேட்டரை பரப்புறாங்கன்னு சொன்னால் அந்த மண்டையில் மூளை இருக்கா பீ இருக்கான்ட்டு கேட்டு தானே ஆகணும்.